ரெக்கார்டு சரிங்க வச்சிட்றேங்க. வீடியோ எடுத்துட்டு ஹலோ இருங்க, நான் இந்த பக்கம் சிஎஸ்சி எடுத்துட்டு சார்.
டிராஃபிக் ஒன்று எங்கே போய் அதாவதுங்க இந்த இடத்துலையும் கூட டிராஃபிக்கு பரவாயில்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டு மேலேயே பைக் நிறுத்தி வச்சுருப்பாங்க. வரு அந்த பைக்கில் வரு ஏய் வண்டி வருது அப்படின்னு இண்டிகேட்டர் போடாமல் அப்படி கொடுக்குறாரு. இந்த ரோட்லேயே முக்கால்வாசி ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரோடு பெருசுங்க. ஆனால் இங்கே பாருங்க எல்லாம் வண்டிங்க. இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க ஒரு லேனே ஃபுல்லாக ஆக்கு போயிடுங்க. இங்கே பாருங்க இந்த வெள்ளை கோட்டுக்கு அந்த வண்டிக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு எல்லா பக்கம் 2 பக்கம் பாருங்க. இந்த பக்கம் பாருங்க பாருங்க அடங்க அப்பா அடங்க ஒன்றியா இங்கே பாருங்க குறுக்கால வண்டி சும்மா ஜம்மு ரோடு எப்படி நிறுத்தியிருக்காங்க. என்னன்னு சொல்கிறேன்னா தப்பு இல்லை, அதாவது அவங்களாவது ஓரத்தில் நிறுத்தியிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க இந்த சென்டரில் எனக்கு அப்போ இவ்வளோ தூரம் நிற்கிறதே தப்புங்க. இது வந்து வண்டிக்கு போகிற வழி கொஞ்சமாவது வழி விடுவோம். நீங்கள் பாருங்க 2 வீலர் வருங்க எப்படிங்க எத்தனை 2 வீலர் வருங்க. இங்கே பாருங்க இந்த பக்கம் பாருங்க இங்கே பாருங்க ஒரு ரோடே இல்லை. இதில் அண்ணாத்த காரை பார்த்தீங்களா எப்படிங்க ஃபுல் ரோடு ஆக்கி போயிடுங்க. அதில் குழந்தை வேறு கையை காமிச்சு வெளியே ஆடிட்டு இருக்குது. சேஃபாக போகிறது இல்லையாண்ணே பார்த்துங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியாதது உலகங்க. இங்கே வேறு இங்கே பார்க்கிங் வேறு எப்படி இருக்குன்னு பாதி ரோடு ஃபுல்லாக பார்க்கிங் தாங்க. பார்த்தீங்க இதுதான் சொல்கிறதுங்க. லெஃப்ட்டில் பார்க் பண்ணிங்க எங்கே வண்டி ஆம்புலன்ஸ் வர முடியும் வராதுங்க. வண்டி ஒரு பஸ் ஒரு பைக் தான் போக முடியுங்க. அந்த லட்சணத்துக்கு தான் இருக்குங்க ஊர் உண்மையாகவே. இங்கே சீரமாங்க எங்கே அவர் ஒதுங்க முடியாதுங்க. பஸ் கார் ஆட்டோ நான் சொன்னேன்னுங்க அந்த காரு உரசி இருக்குங்க அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுங்க. பாருங்க வழி எங்கிங்க ஆட இப்போ தாங்க ஜஸ்ட் அது பார்த்தோம். ஒரு 150 கிலோ கையிடுங்க இல்லைங்க. செக்யூரிட்டி கேட்டால் தெரியும் மாற்றி நீங்கள் இல்லை நான் சொன்னது நீங்கள் கையில் நான் சொல்லவே கிடையாது இல்லைங்க. நான் கையில் மாற்றி வந்து மாற்றி கொடுத்தாரு. ஃபினிஷிங்கில் பைக் கோட் செய்யணும். பைக் கோட் சைக்கிள் செய்யணும் 150 அதாங்க சரி இல்லை சொல்லிடுங்க பைக் கோட் செய்யணும். இப்போ வண்டி வருது இல்லைங்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வாருங்க எவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுருக்காரு. இப்போ உண்மையாகவே சொல்கிறேனுங்க இந்த வண்டி பரவாயில்லைங்க. நீங்கள் அந்த வண்டி எடுத்துருக்கீங்க நான் இந்த வண்டி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்பி இந்த வண்டி காமிங்க இந்த வண்டி காமிங்க. பாருங்க கீழே போங்க சீக்கிரம். இப்போ பாருங்க நான் உண்மையாக சொல்கிற சூப்பர் என்னண்ணா உண்மையாகவே டாப் 10 கொடுக்கணுன்னா வண்டி அழகாக இருக்குது. இன்ஜின் பூசெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இப்போ இவர் நிறுத்தியிருக்காரு பாருங்க சூப்பருங்க. ஜூம் அவுட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னு அந்த வெள்ளை கோட்டுக்கு அந்த நிறுத்தியிருக்காருங்க வண்டியை. ஒரு பஸ்ஸு ஒரு லாரியாக அழகாக அந்த பக்கம் டேக் எடுத்து வரலாங்க. சரிங்களா அருமையாக அந்த பக்கம் டேக் எடுக்கலாங்க. அந்தளவுக்கு இடம் இருந்துச்சு. உண்மையாகவே பாருங்க நல்லா உள்ளதள்ளி நிறுத்தி இப்போ வண்டி ஏறினாருங்க. இந்த வண்டிக்கு இந்த வண்டியின் ஓட்டுநருக்கு உண்மையாகவே நம்ம டீம்லேருந்து வாழ்த்துக்களுங்க. உண்மையாகவே வீரமாண்டு சீரியலில் கலக்கிட்டீங்கன்னோ பயங்கரமாக கலக்கிட்டீங்க. அதாவது என்னமோ நினச்சிக்கிறோம் தனியார் பேர் இருந்தால் இதில் உண்மையாகவே அண்ணன் சூப்பருங்க. ஆனால் அடுத்த வண்டி பாருங்கள் எப்படி நிறுத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் உங்களுக்கு எந்த வண்டி ரொம்ப எந்த ஓட்டுநர் அதாவது இப்போ தனியார் பேருந்து இல்லைன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பேருந்தில் எந்த ஓட்டுநருங்க ரொம்ப நல்லா பார்க் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதாவது லெஃப்ட் லேனில் ரொம்ப தெளிங்க. இப்போ புது வண்டி வருதுங்க டிஎன்எஸ்டிசி அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு. ஆனால் ஒரு சின்ன தப்புங்க என்னென்னா அந்த 4 கிராஸ் கிட்ட பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து கிராசிங் ஏரியாங்க. அங்கே பண்ணாமல் உள்ள தள்ளி இன்னி கொஞ்சம் முன்னாடி வந்துருந்தாருன்னா அதுவும் சூப்பருங்க. வெள்ளைக்கோட்டுக்கு மேலே நிற்குது டயரு. வெள்ளைக்கோட்டுக்கு மேலே நிற்குதுங்க டயரு. பரவாயில்ல அவரும் கூட ஓகேங்க. பட்டு இது முன்னாடி தனியார் பேருந்து சூப்பருங்க. அடுத்தது இண்டிகேட்டர் போடுறாங்களா இல்லையா இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஓட்டுநர் சூப்பரோ அதை நீங்கள் ரேங்கிங்கில் 1, 2, 3 கொடுத்துருவாங்க. 1 வந்து ஹையஸ்ட், அதாவது சூப்பரான மதிப்பு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அதாவதுங்க நம்ம ரோடில் லேனில் 4 ரோடுங்க. அதாவது அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2ங்க. அழகாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அங்கே வருங்க. லெஃப்ட்டில் ஒரு வண்டிங்கோ, அப்புறம் இங்கே ஒரு வண்டிங்கோ, அப்புறம் இங்கே வருங்க 2 வண்டிங்கோ. அடையுங்க அப்பா, நீயா நானா இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் எப்படி போகுங்க? இங்கே வருங்க டபுள் வண்டிங்கோ, அப்புறம் சிங்கிள் வண்டிங்கோ. சிங்கிளும் கூட ஒத்துக்கலாம். இங்கே வர இங்கே மறுபடியும் டபுள். இந்த டபுள்ஸ் போட்டு விளையாடுறாங்க போல் இருக்குது. ஜோடி போட்டு எங்கிட்டு இருக்கிற இது வருஷா உங்ககிட்ட இருக்கிறது வருஷான்ட்டு, அதாவது இந்த சோடி போட்டு பார்ப்பாங்களா, வாய சோடி அதை சொன்னேன். வேறு ஏதாவது கொண்டு போயிடாதீங்க, அதுக்கு அதுதான் அர்த்தம். அப்புறம் இந்த மாதிரி தயவுசெய்து பார்க் பண்ணாதீங்கண்ணா. ஏதாவது உங்கள் வண்டியில் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அடுத்த டைமு தயவுசெய்து இந்த மாதிரி பார்க் பண்ணாதீங்க. 2 வீலர் பார்க் பண்ணாமல் சிரமங்க. நீங்கள் வாட்டி இங்கே வரும் நல்ல கார் செட் மாதிரி 2 வண்டி பார்க் பண்ணி வச்சிங்கன்னா லட்சுமி தேட்டராண்ட என்ன பண்ண முடியுங்க? சிரமம் தான். அடுத்தது ஒரு பச்சை வண்டி. அதாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன தான் லெஃப்ட்டில் நிறுத்தோன்னு நினச்சாலும் இந்த சைடில் நிறுத்த முடியாது. என்னடா தம்பி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாருங்க. இவர் எங்கே போய் நிறுத்த முடியும்? நீங்களே பாருங்க லெஃப்ட் சைடில் எங்கே போய் நிறுத்துதுங்க எல்லா வண்டிங்க பாருங்க. அது ஒரு சன்னில், அப்போ சென்டர் மீடியம்லாம் போய் நிறுத்த வேண்டியது பாருங்க. பரவாயில்லைங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லாரி ஒரு பஸ் ஓரளவுக்கு நிறுத்தியிருக்காரு வண்டி. அருமைங்க, பரவாயில்ல, உண்மையாகவே பரவாயில்லைங்க. என்ன பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும். நான் அண்ணன் பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் அருமையாக இருந்திருக்கும். இந்த இடம் தான் இங்கே பாருங்க ஆடங்குன்னியாக இங்கே வாருங்க சார். உண்மையாகவே மனசுக்கே எவ்வளோ சிரமமாக இருக்குன்னா, ஒரு பக்கம் ரோடே இல்லைங்க, இத்தனை போட்டு மறைச்சி வச்சுருந்தா பாருங்க. இப்போ காருங்க, இதில் எப்படிங்க மனுஷன் போகிறது? இப்போ 2 வண்டி எப்படி போகுதுங்க? ஒரு ஆம்புலன்ஸே வந்து அப்படியே பார்த்தீங்களோ, ஆம்புலன்ஸ் ஒரு பஸ்ஸு போகுதுனாங்க அடைச்சிக்கு, பின்னாடி ஆம்புலன்ஸு ரொம்ப முக்கிட்டு தான் போகணுங்க. பாருங்க, இன்னும் நீங்கள் நிறுத்துறதே தப்பு, இதில் லெஃப்ட் இண்டிகேட்டர் வேறு. இவங்க எப்படி போகிறதுங்க? ஒரு வழியவே பிளாக் பண்ணுறாங்க. மனசாட்சியே இல்லைங்களா உங்களுக்கு? என்ன, அதாவது ஓரத்தில் என்னான்னு கூட தெரியாதுங்க. இந்த மாதிரி பாருங்க, இப்போ இந்த வெள்ளை வண்டி நிற்கிது ஸ்கார்பியோ கார், அது தெரியாதுங்க. ஆனால் இதெல்லாம் இவர் அந்த கார்னர் ரோட்டில் போயிட்டுங்க இப்போ நிறுத்துறது. மக்களை நீங்கள் சொல்லுங்கள், இது சரியாக தவறா? தயவுசெய்து சொல்லுங்கள். அதாவது இந்த மாதிரி இப்போ நிறுத்தலாமா முதல்ல? இது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ஏன் டிராஃபிக் ஆகாது? அப்புறம் பேருந்து மேலே குற்றம் சொல்லியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதாவது பொதுவாங்க இந்த கொரோனா வைரஸுங்கிறாங்க, சார்ஸுங்கிறாங்க, மார்ஸுங்கிறாங்க. என்னென்னு சொல்ல வரேன்னாங்க, இப்போ பொதுவாக இந்த வெளியே வந்து கடைகள்லாம் சாப்பிட்றத வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிருங்கிறாங்க. நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு மோசமோ இல்லை தவிர்க்கணும்னு சொல்லல முற்றிலுமா. இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி ரோடு கடை வச்சுருக்காங்க இப்போது இங்கே பாருங்க ஃபுல்லாக புழுதிங்களா, இந்த இடம் ஃபுல்லாக புழுதியாக இருக்குதுங்களா. ஒரு வண்டி போகுதுன்னு வைங்க, இந்த நடு டிவைடர்லேயும் புழுதிங்களா, மண் புழுதிங்களா. இந்த புழுதி போய் இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அண்டுமா அண்டாதாங்க. நம்ம கார சுவையாக சாப்பிட்றோன்னு நினைக்கிறேங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த இங்கே இருக்கிற புழுதி, அதாவது நாங்கள் காமிக்கிற இங்கே இருக்கிற இந்த புழுதி எங்கே போகுங்க? பறந்தா காற்றடிச்சா ஜம்முன்னு எங்கே போகுங்க? அப்புறம் நம்மளே இந்த வைரஸ் பரவுது, அந்த வைரஸ் பரவுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சளி பிடிக்குது, காய்ச்சல்னா இதெல்லாம் எப்படி வருங்க? அதாவது நான் வந்து சாப்பிட வேண்டாம்னோ இல்லை இவங்க வர்த்தகத்தையோ எல்லாம் சொல்லிங்க. நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக நம்மளே போய் விலையை வாங்கி கொடுத்துட்டுங்க. அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஹைஜீனாக நம்ம இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கோணுங்க. மேலும் ஹைஜீனான ஃபுட்டு, எங்கள் ஃபுட்டு அருமையாக கிடைக்குது, எந்த டேஸ்ட்டில் கிடைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு E365 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுது. என்ன நான் சொல்கிறது? அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இப்போ வரது வந்து ஒரு சரக்கு வண்டிங்கோ, 10 வீலர் நினைக்கிறேன். இந்த 10 வீலர் வண்டி இப்படி வரையிலிங்கோ. இது ஒரு காமெடி பாருங்க. ஏதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்காங்க, அந்த கார் உண்ணி நகரலிங்கோ, சென்டரில் நிற்கிற அந்த வெள்ளை போடுங்க உண்ணி நகராமல் அங்கேயே நிற்கிதுங்க. யோசிச்சு பாருங்க, இது எப்படி போக முடியுங்க? வேறு அந்த பார்க்கிங்கில் அந்த வண்டி அப்படியே இருந்து நிற்கிதுங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆச்சுங்க நான் எடுக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ இந்த மாதிரி சரக்கு பேருந்து போகையில், சரக்கு வந்து நின்று போகலைங்க, பின்னாடி வண்டி வந்து லெஃப்ட்டில் போய் ஏதாவது லெஃப்ட் எடுக்கலான்னு பக்கத்தில் போய் லெஃப்ட் இழுத்தாங்கன்னு வைங்களேன், அப்புறம் இழுத்துற வேண்டியதை சோழி சுத்தமாக. இப்போ பெரிய ஹெவி டெப்பரே சும்மா ஜம்முன்னு போகுது. ஆனால் இங்கே மறுபடியும் ஒரு வெள்ளை வண்டி. அது நம்ம வெள்ளை வண்டிக்கு அந்த இடத்துக்கு ராசி போகலைங்க. அப்படியே போன வீடியோவில் வெள்ளை வண்டி தான் ஃபோர்டு எக்கோஸ் போட்டு, இப்போவும் ஒரு வெள்ளை வண்டி இப்படியே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப சிரமங்க. இங்கே வரும் அண்ணன் லெஃப்ட்டு போகிறாரா, பிளிங்கர் போர்டு லைட் சரியுது, அது ஓகே.
நீயாவது டயர் உள்ளதில்லையே கொஞ்சம் மிக்சிங், அதாவது 2 டயருக்கு சென்டரில் வெள்ளை கோடு போகுது. டாடாடாடா. சரி, இந்த வண்டிக்கு நீங்கள் எந்த ரேட்டிங் தரணுமோ அது கொடுத்து போடுங்க. 1 வந்து டாப் ரேங்க்கு, 10வது வந்து கம்மியான ரேங்க்கு. எனக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். வழி இருக்குது, ஆனால் கொஞ்சம் திணறாங்க அவங்க. சரி, போல ரைட். லேடி டிரைவிங், அதனால தான் பாவம் சிரமம். பரவாயில்லைங்க. தனியார் வாகனமாக இருந்தாலும் ரொம்ப தூரம், அதாவது எங்கே ஸ்டாப்பிங் இல்லையோ அங்கே கொண்டு வந்து தள்ளி நிறுத்தி போகிறாங்க. உண்மையுமே அருமைங்க, அருமையான வண்டிங்க. சும்மா ஜம்முன்னு கலரில் அருமைங்க. ஆடே ஓவர் கத்தாக இருக்கும் போல் இருக்குதுங்க உள்ள. நாங்கள் வர அடித்தது பார்த்தீங்களா பிரேக்கு நச்சுன்னு. ஏன்னா நம்ம ஊர் வண்டி திரும்பிடுச்சு உள்ள. இப்போ இந்த அடிச்சுதான் அவங்க ஒன்றும் வேறு வழி இல்லை. இல்லை போயிடுச்சு. ரோட்டுக்குள்ள வச்சோம்ப்பா. இங்கே வேறு எத்தனை டிராஃபிக்னு ஃபுல்லாக வண்டிங்க. இங்கே வேறு ஃபுல்லாக இந்த வண்டி எப்படிதான் இங்கே வேறு. ஆனால் அந்த பக்கமும் இந்த பக்கம் ரோடே இல்லைங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், பாதி ரோட்டுக்கு மேலே அந்த பக்கம் வண்டி ஆளுக வண்டிங்க, இந்த பக்கம் பாதி இதுக்கு மேலே வண்டிங்க. அப்படிங்க அப்பா, ஒன்றும் ஜொலிக்கிறதுக்கு இல்லைங்க. இவர் எப்படி பார்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இதுவும் கொஞ்சம் ஓகே, நாட் தட் மச் குட்டுங்க. ஏன்னா வண்டி ஒரு லாரி பஸ்ஸில் போக முடியாது, அப்படியே போன டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி சந்தில் போக முடியாது. ஆனால் உண்மையாகவே அது சூப்பர். ஒரு தனியார் பேருந்து அருமையாக கொடுத்தாரு. இது ஓகே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. சரி, உங்கள் ரேங்கிங் என்னன்னு சொல்லுங்கள். ரேங்கிங் 1 வந்து டாப்புங்க, 10 வந்து கம்மி. ஸோ இந்த ஓட்டுநருக்கு தனியார் பேருந்தோடு எவ்வளோ கொடுக்கலாம். ஏன்னா அழகாக ஓரத்தில் நிறுத்தினா உண்மையாகவே பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தான் இந்த வண்டிக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு துளி ஒரு நெமை அப்படிங்களா, நம்ம ஊர் பஸ்ஸில் சொல்ல போனால் ஒரு நெமையில் மிஸ் ஆகி போச்சு. பட் ஓகே, எந்த தொந்தரவும் இல்லை. ஏன்னா பின்னாடி வண்டியும் பார்க்கணும், அதையும் கணக்கு எடுத்துக்கணும். நேரில் நீங்கள் பார்க்கலையும் அதையும் கணக்கு எடுத்துக்கணும். பின்னாடி வண்டிகளோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் இப்போ தெரிஞ்சது வேறு யார் பண்ணிங்க, நம்ம 2K கிட்டு தானே. அருமை. இங்கே பாருங்க ஆப்போசிட்டில் எப்படி எப்படி போனார் பார்த்தீங்களா அண்ணன். இவர் பார்த்தீங்களா அழகாக நிறுத்தி போட்டு பார்க்கிங் லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு கிளம்பிட்டார்ல இந்த அண்ணன். அதாவது எப்படி மண்ணெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரோட்டில் எவன் போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அழகாக நிறுத்தி போட்டிங்க. நியாயமா இதுவாரு ரோடு இப்போ நிறுத்திட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படின்னா போகும். இங்கே அந்த வண்டி கஷ்டப்படுறது பாருங்க. நீங்களே மனசாட்சி நியாய தர்மம் சொல்லுங்கண்ணே, நீங்கள் பண்ணினது நியாயமா? இப்படி நீங்கள் நிறுத்திட்டு போகலாமா? முதல்ல பாருங்க அவ்வளோ டிராஃபிக்கு, ஒருத்தர் டிராஃபிக் தான் இங்கே வருங்க. சரி, இந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னா நீ நினச்சி பாருண்ணே, நினச்சி பாரு. நீ வந்து ஒரே நிமிஷம் நினச்சி பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சுன்னா நிலமை யோசிச்சு பாருண்ணா, எவ்வளோ தூரம் நிற்குன்னு மட்டும் பாருண்ணா. ஏன்னா நீ இல்லைன்னா லெஃப்ட் சைடில் போய்க்கலாம், லெஃப்ட்டு வழி கொடுத்துக்கலாம், ரைட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம். நீ பண்ண வேலை ரொம்ப சிரமம்ண்ணா. இங்கே இது சூப்பர்ண்ணா. நம்ம இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் டிரைவருக்கு என்ன ரேங்கிங் கொடுக்கலான்னு பாருங்கள். 1 வந்து டாப்பு, 10 வந்து லீஸ்ட்டு. இவரும் சூப்பராக ஒரு ட்ரக்கே பாருங்கள். இந்த ட்ரக்கே ஓரளவு வழி கொடுத்து நின்னார். எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல வழி கொடுத்து நிற்கிறது பெரிய விஷயங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேனுங்க, நான் பார்த்த அளவுக்கு எல்லாம் இந்த தத்துக்கால் போட்ட மாதிரி சென்டர் ரோடு பிடிச்சே தான் ஓட்டுறது. பட் இங்கே பரவாயில்லைங்க, லெஃப்ட்டில் இடம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்களே பாருங்க, லெஃப்ட்டில் எத்தனை ஆட்டோக்கள் நிற்கிது, எத்தனை மக்கள் நிற்கிறாங்க, பைக் எப்படி நிறுத்தியிருக்காங்கன்னு. மக்கள் ஏறத்தான் நிற்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி நடு ரோட்லேயே நிறுத்திடுறாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன நான் சொல்கிறது, அடேங்கப்பா.
நம்ம ஊர் சிங்கம் வருதுங்க, நம்ம ஊர் சிங்கம். உண்மையாகவே இந்த 22 சீட்டர் பஸ்ஸுகளே ஒரு தனி அழகு தாங்க. இந்த மாதிரி வண்டி இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டிலேங்க இந்த மாதிரி 22 சீட்டர் வண்டி இல்லைன்னா நம்மளால் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ கஸ்டமைஸ்டுங்க. அழகாக வந்து டிவிங்க பாட்டுங்க அருமைங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வருது இதாருங்க. இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க இப்படி இதாருங்க ஆம்புலன்ஸ் வரையில் டோரை திறந்து இறங்குறாரு அண்ணன். என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வெள்ளை வண்டியில் இது ரோடு அப்படியே முன்னாடி டிராஃபிக் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆயிருந்தா இந்த வண்டி எங்கே நிற்கும்? சிரமந்தான். அதனால் தயவுசெய்து ரோட்டில் இடதுபுறத்தில் தயவுசெய்து வீரவாண்டி மக்கள் இல்லை வெளியூர் மக்கள் வீரவாண்டி பிரிவு இந்த லட்சுமி தேட்டருக்கு எதுக்கால வந்தீங்கன்னா ரோட்டில் வண்டி நிப்பாட்டாதீங்க. தயவுசெய்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் அது நிப்பாட்டுங்க. பாருங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி போட்டுங்க. எல்லா டிராஃபிக்கும் வந்து க்ரியேட் பண்ணுறதே நீங்கள் தான். 1000 மேம்பாலம் கட்டினாலும் உருப்படாதுங்க. 1000 மேம்பாலம் கட்டினாலுங்க நம்ம டிராஃபிக்கை மதித்து நம்ம நிறுத்தினா தான் உண்டுங்க. ஒன்றுமில்லை, அந்த டேஸ்டி பேக் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா முன்னாடியே வண்டி நிறுத்திடுறாங்க. ஆனால் உள்ளே இடம் இருக்குது, உள்ளே வந்து அழகாக இடம் இருக்குதுங்க. பிளாட்ஃபார்ம் அங்கே நிறுத்தினா சூப்பரான விஷயங்க. 2 பஸ் அதாவது ஒரு நம்ம ப்ளூ ஹில்ஸ் வண்டியுங்க, ப்ளூ ஹில்ஸ் பிஹெச் வண்டியோ பிபி, அதாவது பிபின்னு என்ன தெரியுங்களா, பாரத் பென்ஸ் அப்படி சொன்னேன். பிபி வண்டியும் ப்ளூ ஹில்ஸ் வண்டியும் வண்டி பட்டை காலத்துக்கு வருங்க. அது அவங்க நிறுத்துறது பொறுத்த ரேங்கிங். ஏன் நேயர்களே, அவங்க தான் ரேங்கிங் கொடுக்கணும். நான் எப்படி ஒன்று வந்து சூப்பர் இது சொல்லுங்க. அதாவது இவருங்க ஹார்ன் அடிச்சு ஆள் யாருமே இறங்க போகிற நேரத்தில் டக்குன்னு ஹார்ன் அடிச்சு பாருங்க. மக்கள் எங்கேருந்து ஓடி லெஃப்ட்டில் வழி இருந்துச்சுங்களா இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள். லெஃப்ட்டில் அழகாக விட்டுருக்கலாம்ல. அந்த வண்டி நிற்கிறனால இங்கே பாருங்க, வண்டிக்கு வழி விடக்கூடாதுங்க. 2 வீலருக்கே வழி இல்லைன்னா நேரில் இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ரேங்கிங் தரீங்கிறது முக்கியம். மனசாட்சிப்படி அதாவது நீங்கள் 2 வீலர் ஓட்டிட்டு இல்லைன்னா நீங்கள் வண்டியில் போகல இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா பின்னாடி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆத்திர அவசரத்துக்குன்னா நீங்கள் இந்த வண்டிக்கு என்ன ரேங்கிங் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ எல்லா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 வண்டி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கு எவ்வளோ ரேங்கிங் கொடுக்கலாம் யோசிங்க. அண்ணன் பிளிங்கர் யூஸ் பண்ணி தான் சூப்பர், ஆனால் பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, இது பாருங்கள், இதுதான் அருமை அண்ணா. அங்கே பாருங்க, எதுக்காக பார்த்தீங்களா நம்மால் விட்டு ஆட்டுறது பாருங்க. வெள்ளைக்கோட்டுக்கு முழுசாக இந்த ஆளுங்க இங்கேருந்து வெள்ளைக்கோடு அழகாக தெரியுதுங்க. அதனால் உண்மையாகவே சூப்பருங்க. பட்டை கலச்சிருக்காரு, பிளிங்கர் மட்டும்தான் போடலை. அந்த வண்டிக்கு அதாவது அந்த கவர்மெண்ட் நம்ம அரசு வண்டிக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாங்க? 1 வந்து அதிகமான, அதாவது ஹையஸ்ட் ரேங்கிங்க, 10 வந்து கம்மிங்க. தொடர்ந்து 3 அரசு பேருந்துங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அரசு பேருந்துகள் வருதுங்க. இந்த டைமிங் தான் கொஞ்சம் ஐடி. ஏன்னா பேருந்து நிலையத்தில் நிற்கிற நம்மளுக்கு தான் தெரியுங்க அது சுமார். அங்கே 1 2 3ங்க. என்னென்னா எங்கப்பா ஸ்டைலாக இறங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக மட்டும் போயிருந்தீங்கன்னா அந்த வண்டிக்கு மொத்தம் விட்டுருக்கலாம் பின்னாடி. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி 3 வண்டி நான் இது பாருங்கண்ணா, நான் இந்த வீடியோ தயவுசெய்து கம்பேரிசன் போடுறவங்க எடிட்டிங்கில் இதுக்கு முன்னாடி ஒரு தனியார் பேருந்து, ஒரு அரசு பேருந்து, ஒரு தனியார் பேருந்து பின்னாடி முன்னாடி எப்படி பண்ணாங்க, 2 அரசு பேருந்து எப்படி அதை சமாளித்தாங்கன்னு மட்டும் பாருங்கள். சைடு பை சைடு கிளிப்பில் ஓடுறேங்க. அவரும் லெஃப்ட்டில் தான் நின்னார், இவரும் லெஃப்ட்டில் தான் நின்னார். நீங்கள் ரேங்கிங் சொல்கிறதுக்குலாம் நானே சொல்கிறேன், இவங்க வந்து 1 இல்லைன்னா 2 டாப் ரேங்கிங் கொடுக்கலாம். ஏன்னா பிளிங்கர் போடாத ஒன்று தான் தப்பே தவிர மற்றபடி சூப்பராக இது பண்ணார், ஸ்லோவாக போகிறாரு. இந்த எதுக்கால வர வண்டிக்கும் கூட வழி தந்தார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்கால வண்டி வந்துருச்சுங்க பாருங்க. இந்த 2 வண்டி வந்துருச்சுங்களா, அதுக்கும் கூட அவர் வழி கொடுத்து தான் போனார். அருமை 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 ஓட்டுநர் ஐயா அவர்களே, சூப்பர். ஏவுகளை தாங்கி செல்லும் விமானம் போலவே இருக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி. பிளிங்கர் போடவில்லை. சரி, பார்த்தீங்களா தனியாருக்கே உரித்தான அந்த ஸ்டைல் டிரைவிங். பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் இந்த சென்டர் ரோட்டுக்கு அந்த ஆளை தான் நிற்கிறதே. இவர் ஆடா சாமி, இப்படி ஒன்று நின்று என்ன பண்ண முடியும்? இவர் இப்படி ஏன் வந்து இந்த இடத்துல இடம் இருக்கே, இவ்வளோ இடம் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும். அந்த கார்காரன் நிறுத்தியிருக்காருங்களா, அது எங்கே நிற்கிது?
அடே உன்னி இவர் எடுக்கலையா? அட சாமி, அடாடாடா, மிக நன்று, மிக அருமை. அதாவது இந்த மாதிரி லாரி போதும் வழி கொடுக்கணும். இங்கே பாருங்க, அந்த அவர் நிறுத்தினால இந்த லாரியெல்லாம் நின்றுச்சுங்க, அந்த ஆட்டோ லாரியில். பட் இவர் பாருங்க எப்படி அருமை பாருங்க, இது எப்படி இருக்குதுங்க, ஒரு வழி கொடுக்கணுங்க. ஸோ அடுத்து தனியார் பேருந்து நுழைந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நிறுத்துறாருன்னு பார்ப்போம். சூப்பருங்க, அருமை அருமை. அதாவது நல்லாவே, ஏதாவது கொஞ்சம் ஒயிட் லைன் கொஞ்சம் மிஸ்ஸுங்க, பட்டு பரவாயில்ல. இதுக்கு நீங்கள் என்ன ரேங்கிங் கொடுக்குறீங்கோன்னு வியூவர்ஸ், அதாவது 1 வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்க, 10 வந்து லீஸ்ட் கடைசி ரேங்கிங். ஏன்னா இவர் எனக்கு தெரிஞ்சு ஓகே, ஏன்னா பின்னாடி வர டிராஃபிக்கு எந்த ஒரு பாதகம் இல்லாமல் டப்புன்னு அழகாக நிறுத்திட்டாப்புல. பார்ப்போம். என்ன பிளிங்கர்ஸ் யூஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் அருமை. அப்புறம் அங்கே பாருங்க டிஎன்எஸ்டிசி ஒரு வண்டி, அது இப்படி தான் போடணுங்க, அருமையாக. அதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி பாருங்க, ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி பின்னாடி இப்படி தான் போகும். உடனே நீ நிற்கிறாய், நான் அடுத்தபடியாக பின்னாடியே நடு ரோட்டில் தான் நிற்பேன், நான் குதித்தால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டக்கூடாதுங்க தயவுசெய்து. இருக்கிற டிராஃபிக்கில் நீ அழகாக எடுத்துட்டார் அண்ணன் வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ரேங்கிங் கொடுக்குறீங்க நேரில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒட்டுக்காவும் கொடுக்கலாம். இப்போ பலட்டு பேருந்து பார்த்துருப்பீங்க, இந்த பேருந்துக்கு 7வது இடம், இந்த பேருந்துக்கு 5வது இடம் அப்படியும் கொடுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஃபுல் ஃபைனலைஸ்டு ஒரு வீடியோ விடுவோம் டாப் 10ல். பிடிச்சதே இந்த சவுண்டு தான், அருமையான சவுண்டுங்க. அந்த கீரை போட்டு ஒரு தட்டு தட்டி அப்படியே ஜம்மு கொண்டு வருது. இன்ஜின் சவுண்டு தான் சும்மா ஜம்முன்னு வேற லெவல். ஏய் அட்ட சாமி, என்னங்க ஓட்டுறாப்புல அது? ஓட சாமியோட பொன்னியா அண்ணா, அந்த மாதிரி ஓட்டினா அப்புறம் இந்த வண்டியில தான் போகணும், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த பாருங்க டிராஃபிக் பாருங்க, ஸ்லோ ஆகியே ஆகணும். ஏன்னா இதுதான் இங்கே பாருங்க, ஒன்றும் சொல்லிக்கிறீங்களா பாருங்க, ஆம்புலன்ஸை ஸ்லோ பண்ணுறது நம்மளால தாங்க. அங்கே வேறு என்ன அவசரமோ என்னன்னு தெரியலீங்க. இங்கே பாருங்க, இந்த நடுவில் வேற கார் நிறுத்திக்கிறாங்க லெஃப்ட் சைடு. ஐயோ ஆம்புலன்ஸ் வரல, திருப்புறம் பட்டாடாடா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஆட சாமி, அந்த ஏன் உண்மையாகவே உள்ளிருக்கிற உயிர் ஊசில் ஆடிருங்க இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா. சை அக்கா நடந்து போக்கா, நீ சௌரியமாக உன்னிய ஏன் அக்கா இப்படி வாண்டுற? அடா இருக்கா நீ அக்கா. இங்கே பாருங்க, நம்ம அடுத்த எம்ஏஎம்னே காட்சி அளிக்குது நம்ம சேனல் வேறு மாதிரியே. ஆடாங்க சாமி, இவரும் சூப்பருங்க. என்ன லெஃப்ட்டு கொஞ்சம் பின்னாடி ஒதுக்கலை, அதாவது ரைட்டு கரெக்டாக ஏற்றிடாரு. இந்த கரெக்டாக டிரைவிங் தெரிஞ்ச நம்ம, அதாவது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்குமே டிரைவிங் ஓட்ட தெரியுதோ இல்லையோ பார்த்தா சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஊறி போயிருக்காங்க. அதாவது தனியார் பேருந்தில் அவ்வளவு காதல் கொண்ட ரசிகர்கள் இருக்காங்க நம்ம சேனலுக்கு, ஃபேமிலியாக ப்ரோக்கு. அதுலேயே சொல்ல பார்த்தீங்களா, ஒரு நேக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி நிறுத்தி இருந்தார். அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது பின்னாடி வேறு ஒரு அரசு பேருந்தா காரணம். பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து இந்த வண்டி எப்படி ஓகே தான் தோணும். பட் எம்ஏகாம் சொல்ல, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன ரேங்கிங் கொடுக்கலாம். 1 வந்து அதிகம், 10 வந்து கம்மி. ஜோடிச்சு கொடுத்தாலும் கூட நாங்கள் அதை மற்ற வண்டிகளோட கம்பேர் பண்ணி போட்டுப்போங்க. அண்ணே சந்தில் ஓரையே, நாங்கள் முன்னாடி வண்டி நிறுத்தியிருக்கேண்ணே லெஃப்ட் சைடில், இங்கேயே பிளிங்கர் போட்டார் பார்த்தீங்களா. ஆனால் இந்த வண்டி நம்ம கணக்கு எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு தெரியல. ஏன்னா ரூட் வண்டி தான் இருந்தாலும் சரி, அதுவும் கணக்கு தான். ஏன்னா அதுவும் பேருந்து தான். பேருந்துனாவே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஆகி போச்சு. இல்லையே இவர் இல்லை அவர் இந்த வண்டி கரெக்டாக ஒதுக்கி நிற்பாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் வந்து கஸ்டமர் யாருக்கு லேட் ஆகணும்னாலும் ஒதுக்கி தான் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல நிறுத்தியிருக்காங்க. ஆனால் என்ன நான் கேட்குறேன்னா, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டினீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும்னே. அதாவது தனியார் பேருந்துகள் இந்த வழியில் வந்து ஒரு 5-6 ட்ராவல்ஸ், 5-6 இல்லைங்க, ஒரு 10 ட்ராவல்ஸ் பக்கம் இருக்குது. ஓல்வோ பஸ்ஸும் கூட இருக்குது. பெருமையாக சொல்லணும்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரூட்டிங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்திக்கோங்க. என்னென்ன இந்த இடம் உங்களுக்கே தெரியும். கரெக்டாக ரைட்டுக்கு ரைட் இண்டிகேட்டர் போடுற சூப்பர்ண்ணே. வண்டி ஒரு ப்ரொசீஜராக ஓட்டுறீங்க. அருமை அருமை அருமை, வேறு எந்த வார்த்தைகளும் இல்லை. அருமை.
நேயர்கள் கண்டிப்பாக நம்பர் 1 தான் கொடுப்பாங்க போலுக்கு. பார்த்தீங்களா, வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுனருங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேங்கிங் சிஸ்டமுங்க. சரி நேயர்களே, இப்போ அடுத்த வர தனியார் பேர் வந்து வண்டி சவுண்டு வரும் என்ன சவுண்டு, எதுக்கு இந்த வேகம்? ஆட சாமி, அந்த பொண்ணு ஆட பாவம் பின்னாடி வந்து அந்த புல்லு என்ன ஆயிருக்குங்க. அங்கே வருங்க அங்கே எங்கே நிற்கிறாங்க பஸ்ஸு? 4 கண்டக்டர். பரவாயில்ல, வண்டியாவது கொஞ்சம் தள்ளி நிறுத்தினாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் இழுத்துதா, அதாவது அப்படியே பார்த்த ஒரு வண்டி மாதிரி ஒரு மாதிரி இழுத்து தள்ளி நின்றுக்கிறது. பின்னாடி வண்டி போகாத அளவுக்குங்க. வண்டி வரல, அதனால சரிங்க. பாருங்க 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 பாருங்க, ஏன் முன்னாடி தான் நின்று ஏற்றுவீங்களா, பின்னாடியெல்லாம் ஏற மாட்டிங்களா அண்ணே? சரி, இந்த வண்டிக்கு என்ன ரேங்கிங் கொடுக்குறாங்க? ஆனால் வண்டி ஓவர் அழுத்து, ஸ்பீடு ஜாஸ்தி, ஹாரனுங்க, மறுபடியும் சடன் பிரேக்குங்க. இவங்க அப்படியே இருந்து இவங்க அது வேறு பாவம், இவங்க அப்படியே ஒரு லேடிஸ் தான் ப்ராப்ளம் கொடுத்துங்க. அப்போ அந்த ஹாரன் போடக்கூடாதுங்க. தயவுசெய்து ரீவைண்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. கொஞ்சம் கவனமாக ஓட்டணுங்க. இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஸ்பீடு. ஏன்னா அவங்க அந்த லேடிஸ் போகல அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடு ரோட்டில் ஒரு ஷேக் ஆச்சு, சிரமந்தாங்க. 2 பேருந்துகளுமே உள்ள அவ்வளோ அழகாக தள்ளி நிறுத்தியிருந்தாங்க. பரவாயில்ல, அதாவது இவங்களுக்கெல்லாம் பயிற்சி இருக்குதுங்க. எப்படின்னா பயிற்சி இருக்குது, இடிக்கக்கூடாதுங்கிற அந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குதுங்க. அப்புறம் மைலேஜ் தரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கிறனால தான் இவங்க நிறுத்துகிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த வண்டி ஃபுல்லாக தான் போகுதுங்க, ஒன்று இதெல்லாம் எம்டிலாம் கிடையில. ஆனால் ரொம்ப நப்புறது இல்லைங்க, அவ்வளோதான் வித்தியாசம் தனியாக இருக்கும் இவங்களுக்கு. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எப்படி அப்பா இந்த ஹோண்டா சிட்டி காரை தொட்டுருப்பாருங்க. அந்த காரை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கேமராவில் ரெக்கார்டால, பட் நான் பார்த்துட்டு கேமராவை திருப்பி இருக்கணுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இது வண்டி எப்போ இருந்து நிற்குது, எடுப்பாரா எடுக்க மாட்டாரா ஒன்றும் சொல்லிக்கிறீங்களா அவரை பற்றி? இப்போ வெஜிடபிள் எக்ஸ்பிரஸ் வண்டிக்கோ 2 வண்டி ஸ்மெஷலான்னு வந்துட்டு இருக்குதுங்க. அவன் ஏதாவது லெஃப்ட்டு எடுத்துங்க அண்ணன் போயிடலாம், 2 லைட்டுக்கு நடுவில் போயிடலான்னு நினச்சி வந்தாருன்னா வெள்ளை வண்டிக்கார் என்ன பண்ணுவார் பாருங்க, நீங்களே பாருங்க. 2 வண்டிங்க, அந்த பின்னாடி வண்டியை அழுத்துங்க, இந்த வண்டியும் அழுத்துங்க. பாரு சொன்ன மாதிரியே பாருக்கு, லெஃப்டில் எடுக்கிறாரு. அண்ணா முடி எடுத்துட்ட, நீ தப்பிச்ச. அது என்ன மகேந்திரா? அது மகேந்திராங்க. இன்னும் சாமி அங்கே பாருங்க, செரி லோடோடு வருதுங்க. டன்னேஜ் பிளாசோ மாடலுங்க, நெவிஸ்டார் இன்ஜின் நினைக்கிறேங்க. 12 வீலர் தான். ஆமாங்க, 14 தம்பி, 14 வீலருங்க, 37 டன்னு செக்மெண்ட், 39 டன்னுங்க. இப்போ 14 இல்லைங்க, அதுக்கு மேலேங்க. இங்கே சூப்பருங்க. 16 வீலுங்க. ஃபஸ்ட் டைம் முன்னாடி இருக்கிற 2 ட்வின் ஸ்டீருங்க, அப்புறம் புஷர் ஆக்சில், அப்புறம் டேண்டமுங்க, அப்புறம் ரியர் டேக் ஆக்சிலுங்க. சூப்பருங்க. இந்த வண்டி ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ, அருமையாக அமைஞ்சது. சூப்பர் 16 வீலுங்க. 1 2 3 4 5 6 7 8 8 2 16. அருமை. ஆனால் இதைத்தான் வந்து லேலேண்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ட்ரை டேண்டமாக போட்டால் பின்னாடி வந்து 6 ஜோடி வந்துடுங்க. இது தனியாக போடுறப்போ ஒரு சிரமம் என்னென்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், பழுதடைகிறதுக்கான இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வந்து நாங்கள் லாரி டிரைவரில் பேட்டி எடுத்துகிட்டு எங்களுக்கு தெரிய வந்த ஒரு விஷயங்க. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த ரூட்டில் 16 வீல் ஓடுறது கொஞ்சம் கம்மி தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஈச்சர் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ வந்து மஹிந்திரா நேவி ஸ்டார் வண்டி போட்டிருக்கோம் பாருங்கள். ப்ரைவேட் பஸ் இதுவும் டிரைவிங்காக கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது. ஏழை இமயமலை எங்கு அண்ணா லெஃப்டில் டேக் எடுக்கிற பார்த்தியா நீ எல்லாம் முடியாதுண்ணே. வண்டி எப்படி அதான் வேண்டாம் ஐயோ வேண்டாம் சடன் பிரேக் உள்ளே போய் இந்த காரை மட்டும் சூப்பர்ண்ணே, வாழ்த்தும்ண்ணே உங்கண்ணே எல்லாம். இண்டிகேட்டர் போல் என்ன தம்பி லெஃப்ட்டுக்கு போட்டு ரைட்டில் போகிறாரு? அது மேலே இருக்கிறதா? இதுவும் சரியில்லை, கோணையை தூக்கி நிறுத்திட்டாப்புல. ஓரளவு பரவாயில்ல. இது வந்து பரவாயில்ல. அடட்டும் அங்கே பாருங்க, ஜஸ்ட் மிஸ் பைக்கரே. கடைசி மட்டும் இந்த வண்டி எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேங்க. நைட்டு ஆல்ட்டோ
பார்க்கிங் பிளேஸ்ன்னு நினச்சிட்டாரா? இப்போ கார்காரன் ஹார்ன் தான் டியூன் போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களாங்க. ஆமாம். என்னையா தனியார் பேருந்துக்கு நாங்களும் நிகரில்லைங்கிற மாதிரிங்க. சென்டர் கோடு எங்கேயோ இருக்குது, வீல் எங்கேயோ இருக்கணும். ஏன்னா நீ இந்த கார்காரம் போக முடியாத அளவுக்கு பண்ணுற. ஐய இந்த பேருந்துக்கு நேயர்கள் இல்லை, நானே ரேட்டிங் கம்மியாக தான் கொடுப்பேன். வேண்டாம் செல்லாது. கீழே எல்லோ கலர் லைட்டு அது வந்து ஃபாக் லைட்டு. இப்போ பனி காலத்தில் இந்த மஞ்சள் கலரில் அடிக்கும். பனிமூட்டம் நான் இதெல்லாம் பெங்களூர் அந்த மாதிரி போகிற ஒசூர்லாம் தானே கொஞ்சம் கிருஷ்ணகிரி ஏரியாவில் பனி இருக்கிறனால இந்த வண்டி மேக்ஸிமம் இருக்குதுங்க. எல்லா ட்ராவல்ஸ் வண்டியிலும் அது கொடுத்துட்றாங்க. அண்ணா வெள்ளை வண்டி நீங்கள் ஒன்றும் எடுக்கலை சிரமத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. எல்லா வண்டி இண்டிகேட்டர் போட்டு. ஆமாங்க, நல்லா ஓட்டுறாங்க. உண்மையாகவே ட்ராவல்ஸ் வண்டி பயங்கரம் அசத்தல். மறுபடியும் ரைட் இண்டிகேட்டர் போட்டு கார் மாதிரியே ஓட்டுவாங்க. ஏதோ திட்டுறாரு. ஏண்ணே வேண்டாண்ணே அவர் கரெக்டாக தானே ஓட்டினார். வண்டியை கொஞ்சம் பின்னாடி பிரேக் அடித்த மாதிரி அடித்தது இவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டாருங்கோ. அதனால தான் கொஞ்சம் சத்தம் போகிறாரு. சரி நான் விடுனேன் போனேன். ஒன்றும் பெரிய நம்ம இவரில் ஒன்றும் பண்ணலையே. நம்ம ஊர் தனியார் இருந்து விடவா? இந்த வண்டி இது அதுக்கு மேலே. கண்டக்டர் விசில் சத்தம் இங்கே கேட்குது. இதில் லைட் ஆரஞ்சு கலர், அப்படியே எல்லோ கலர் சொன்னேன். நாங்கள் பல வண்ணங்களில் ஜொலிப்போம். எல்லாருக்கும் ஏஆர்ஆர்என் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டியில் டியூன் நல்லா இருக்கு அப்படின்னு. என்னங்க 3 ஹார்ன் அடிக்குது. இப்போ விசில் ஹார்ன் அடிச்சது, அப்படியே பப்பரை ட்ரம்பட் ஹார்ன் வந்துச்சு. விசிலு, ட்ரம்பட்டு, ஹெக்ஸாடோனு, ட்ரைட்டோனு, பென்டா எல்லா டோனும் ஹார்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் என்னதான் நாங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் நாங்கள் இப்படித்தான் நிற்போம். இவர் ஒன்றும் எடுத்த வார்டு இல்லை. எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் இப்படி நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு எத்தனை நேரம் ஆச்சு தெரியுங்களா? ப்ரைவேட் பஸ் பின்னாடியே நின்றுருக்குறாங்க. சடன் பஸ் ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க தம்பி. அப்படியெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் நுனியில் வச்சுருப்பாங்க. கிளச்சு ஒரு இன்ச்சும் கூட பின்னாடி போக கூட மாட்டாங்க. அந்த டேலண்ட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. டேலண்டின் மறு உருவம் உச்சகட்டம் நாங்கள். 9 டிரைவிங் ஸ்கூலிலும் வெற்றி பெற்ற ஒருவன் பஸ்ஸில் ஸ்டியரிங் இல்லாமலும் ஓட்டலாம், டீசல் இல்லாமலும் ஓட்டலாங்கிற மாதிரி. சரியா? சும்மா ரிவர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பின்னாடியில் அடிப்பாங்கலாம் சொல்லாதீங்க. அந்த அளவுக்கெல்லாம் அவங்கெல்லாம் சும்மா அப்படியே கிளச்சை வந்து கரெக்டாக ஆஃபில் பிடிச்சாங்கன்னா வண்டி ஒரு துளி முன்னாடி போது பின்னாடி இறங்காது, தெரிஞ்சுக்கோ. சும்மா ஸ்பைக் வச்சுட்டு இந்த 2K கிட்ட பேசுகிற அளவு தாங்க முடியலிங்க. ஏய் சரிகாரனா இருக்கு. டடடா அடிப்பார். அது ஆட்டோ உள்ள பூந்துருச்சு. வேறு ஆட்டோ தப்பிக்கிற. சரி இந்த பின்னாடி போயிட்டு இருந்த கார் லெஃப்ட் ஏறிந்தாருன்னு என்ன இருக்கு? என்ன பண்ணுறாரு இவரு? திடீர்னு லெஃப்ட் இவ்வளோ ரைட். ஓ திருப்புறாரா? பார்த்து எப்படி திருப்பீங்க? அங்கே தான் வண்டி இருக்குல்ல. ஆட சாமி அங்கே வாருங்க. எஜ்ஜு ஆட சாமி. ஐயோ சான்ஸ் லட்சுங்க. எடுக்கணுமா? நீ திருப்பிடுவாருன்னு சொன்னீங்கள, பார்ப்போம். டேலண்டான வந்து ரிவர்ஸ் எடுக்காமல் போவார், இல்லைன்னா ரிவர்ஸ் எடுப்பார். எப்படி எடுத்துட்டார்ல? இல்லை முன்னாடி இறங்கியிருக்கார் ஒருத்தர், இறங்கி கை வீசுறாரு ஒரு கண்டக்டரு. வெளிச்சு அவ்வளோ பெரிய உருவம் அங்கே தெரியுது. தாமரை பூ தாமரை
அருமையாக வந்து விட்டது. அருமை அருமை, அழகாக ஓரங்கட்டி நிறுத்தி விட்டார்கள். அதாவது பட்டாங்க உண்மையாகவே சொல்லப்போனால் நல்ல பேக்கில் இடம் கொடுத்து பாருங்க, எந்த வண்டிக்கு ஒரு தொந்தரவு இல்லாமல் சும்மா ஜம்முன்னு அப்படி எந்த வண்டி வேணாலும் போகலாம், கார் போகலாம், என்ன வேணால் போகலாம், அருமையாக நிறுத்தி போட்டாருங்க. உண்மையாகவே சூப்பருங்க. அப்பா அப்போ தான் ரைட் ஃபுல்லாக ஏறுறாருங்க. அருமை அருமை, கரெக்டாக ஓட்டுறாங்க, அருமைங்க. அழகு கலருங்க. சும்மா ஹார்ன் பாருங்க, இது வந்து சாதாரண வைப்ரோ மினி ஹார்னுங்க, இல்லைன்னா வைப்ரோ மேக்ஸுங்க. பஸ்ஸிலிருந்தே வர ஹார்னுங்க. பஸ்ஸில் இல்லை, வைப்ரோ மினி வாங்கியிருக்காங்க, ஆனால் ஏர் ஹார்ன் கிடையாது, சாதாரண வைப்ரோ மினி ஹார்னுங்க. நிறைய இந்த டெம்போ ட்ராவலர்லாம் மாட்டியிருப்பாங்க, ஏர் இல்லாத ஹார்னுங்க, எலக்ட்ரானிக் ஹார்னுங்க. இன்னவே பாட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன ரேங்கிங் தர போகிறீங்க நேயர்களே? அதாவது ரேங்க் 1 டாப், ரேங்க் 10 கம்மி. உரு 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 உருன்னு அப்பா சரி லோடுங்க. அருமை. ஆடே கேனு கூட வண்டி கலர் ஈக்குவலாக பச்சையில் அருமையாக இருக்குதுங்க. ஜம்மு போங்க. அதாவது கோவை மாநகரத்திலே, அதாவது மேட்டுப்பாளையம் ஓடுற இந்த தனியார் பேருந்து, இது வந்து அரசு பேருந்துக்கு ஒரு நிகரான பேருந்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாதுங்க. டிவியோ ஆடியோ ஒரு துளி ஸ்பீக்கரே கிடையாதுங்க, ஒரு சின்ன டூட்டரும் கூட கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தனியாக, அதாவது ஒரு அரசு பேருந்துக்கு ஈக்குவலாக வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நிப்பாட்டுற ஸ்டைல் பாருங்கள். பாப்பா ஆட சாமி, வெள்ளைக்கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு பைக்கே போகல, பரவாயில்லைங்க. ஸோ நேரில் இந்த வண்டிக்கு நீங்கள் இந்த ஓட்டுநருக்கு என்ன தரம் தர போகிறீங்க? ரேங்க் 1 வந்து அதிகம், ரேங்க் 10 வந்து கம்மி. இது அதுக்கு நடுவில் எது வேணால் தரலாம். நீங்கள் வந்து ரேங்க் 2 கொடுத்துட்டு பிளிங்கர் வேலை செய்யவில்லை, அதனால் ரேங்க் 2னால் நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். இதை எல்லாம் கிளப் பண்ணி தான் டாப் 10 வந்து பார்க்கிங் ஸ்டைல் ஆஃப் ப்ரைவேட் பஸ் அப்படின்னு நாங்கள் வந்து பார்ட்ஸ் விட போகிறோம். அதில் டாப் 10 எந்த வண்டி வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ரேங்கிங் தர போகிறீங்க? 1 வந்து அதிகம் உச்சகட்டம், 10 வந்து கம்மியானது. டேண்டம் ஆக்சல் 10 வீலர் வண்டி. அண்ணன் லெஃப்ட் ஏறாதீங்க, வழி இல்லை, வீட உள்ள ரைட்லேயே வைங்க. ஆமாம் பாருங்க, அதுக்குள்ளே பைக் பூண்டுட்டா உள்ள. அடடா, இந்த எஜ்ஜில் ரொம்ப சிரமங்க. அங்கே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பைக்கரு வண்டி நிற்கிது வெள்ளை. அட சாமி, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இந்த வெள்ளை வண்டிக்காரு நானும் போட்டேன். இந்த வண்டி லெஃப்ட்டில் தயவுசெய்து ஓவர் எடுக்காதீங்கன்னா, அங்கே ஒரு கார் நிற்கிது. பரவாயில்ல, பிரேக் அடிச்சுட்டாரு. இவரும் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுப்பாரா? லெஃப்ட் எடுக்கலீங்களா? ஆர்வமே எங்கே லெஃப்ட் எடுக்கிறதுக்கு தான் வழி இல்லையே. பரவாயில்ல, இது தப்பில்லை. பட் இருந்தாலும் பாருங்க, நம்மள தான் லெஃப்டில் உள்ள போது சொர்ன்னு ஓராது பார்த்துங்க. ஊறது தப்பில்லை, ஆனால் டக்குன்னு ஊறக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து யாரும் இறங்குனாங்கன்னா வா சிரமந்தான். மறுபடியும் ஜோடி மேலே ஜோடி போடுறாங்க. வாரு இந்த வாரு. அப்போவே சொன்னேன், அண்ணே வண்டி நிறுத்தாதீங்க, நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டீங்க. வாருங்கண்ணே, ஒவ்வொரு காரு சிரமப்படுற உள்ள வாருங்க கஷ்டத்தை. சூப்பருங்க, அருமை. அந்த வண்டியுமே ஓரங்கட்டி தான் இருக்கு. இந்த வண்டி ஓரங்கட்டி தான் நிறுத்தியிருக்குங்க. உண்மையாகவே அருமைங்க. பின்னாடி இன்னொரு வண்டி வரும். இது ஆங்கிரி பேர்டு தான். ஆங்கிரி பேர்டு வண்டி தான் ஃபேவரட்டான வண்டி. நல்லாவே இடம் கொடுத்து நிறுத்தியிருக்காரு. அருமை. என்ன இந்த வண்டியில் வந்து லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த ஈசா யோகா சித்திரம் வரைந்த வண்டியிலையும்
தேச தலைவர்கள் சித்திரம் இந்த வண்டி ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நம்ம சேனல் இருக்குது, அதையும் பாருங்க. இது மேலே எதுக்கு இப்போ வர வண்டியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க? மேலே உள்ள வென்டிலேஷன் இருக்குதாப்பா, காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக தான். அதுக்குள்ளே போயிட்டு வந்துருக்கீங்களா? ரொம்ப கண்ணழகா முத்து பல்லழகா ஆரன் அருமை அடாடா வெள்ளை வண்டிக்காரரு. இவர் வருங்க அங்கே போய் நின்றுருக்காரு. ஆமாங்க. எப்படி இப்போ நடு ரோட்டில் பார்க்கிங் ஒர்க்கு பாருங்க, பிரேக் லைட் பாருங்க, அதான் எரியாதுல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கோட்டின் மீது ஏறியுள்ளார். உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் கிடையாது. அதனால் நேயர்கள் நீங்களே ஏதோ ஒரு செக்ஷனில் ரேங்க் 1ஓ ரேங்க் 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ 6ஓ 7ஓ 8ஓ 9ஓ 10 மட்டும் கொடுங்க. 10 கீழே 1 மேலே. இது புது வண்டி. ஏங்கப்பா சரியான இண்டிகேட்டரும் போடல. நெய் ரேங்கிங் பாருங்க. காரு உள்ளே பூர முடியாத அளவுக்கு நிறுத்தி. அதுக்கு காரணம் என்ன, அந்த பக்கம் ஒரு பைக்கர் வந்துட்டாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இரவில் மின்னும் நட்சத்திரம் மாதிரிங்க. உண்மையாகவே சரியான சூப்பருங்க படங்க. உண்மையாகவே லைட்டிங் தனியார் பேருந்தும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் வண்டி ஹைட் இருக்குது, லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் இருந்தாலும் முன்னாடி ஓஆர்டின்னு போட்டிருக்கு, அது ஓஆர்டி வந்து ஆர்டினரி இதாக இருக்கும். ஓ EXPனா எக்ஸ்பிரஸ்ஸு அருமை. பாரத் பென்ஸ் பாரத் பென்ஸ் ஜெயம் வண்டி செல்கிறது. அருமை. வா இவ்வளோ பெரிய ஏர்பஸ் அப்படியே போட்டு திருப்புறங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. சுத்தமாக மேலே அந்த ஹைட் உட்காரையில் லெஃப்ட் ரைட்டெலாம் பார்த்து ஓட்டுறதுல போதும் ஆயிடும். இந்த பக்கம் பாருங்க, அதே இது கரெக்டாக ஓரங்கிட்டு பஸ்ஸுமே கரெக்டாக சூப்பராக தாங்க நிறுத்துறாங்க. அருமை பாருங்க, பாட்டமாக நிறுத்தியிருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த சைடு ஒரு பெரிய வண்டி போகிற அளவுக்கு நிறுத்தியிருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பக்கம் எந்த பெரிய வண்டி வரலை. பட் காருகளாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் காரில் சும்மா சல்லுன்னு போகுதுங்க. இப்போது இண்டிகேட்டர் பிளிங்கர் போட்டு தான் எடுக்கிறாரு. அருமை. ஸோ ரேங்கிங் பொறுத்தளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் பெருமையை விளக்கும் ஈசா யோகா ஸ்டிக்கருடன் இருக்கும் இந்த பேருந்தை ரேங்க் 1ஆ 2ஆ 3ஆ எப்படி கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். அங்கே பாருங்க. ஏன்னா என்னென்ன இது இவ்வளோ பெரிய இங்கே போய் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க. அதுக்கு பேசாமல் தள்ளி போய் அந்த பக்கம் திருப்பிட்டு வானே. என்னென்னா ஒரு 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 2 கிலோமீட்டர் கூடி வரும், அவ்வளோதான். இப்படி 500 மீட்ரு, அப்படி 500 மீட்ரு. இங்கேயே திருப்பணுமா? கடைக்கு போகிற மெட்டீரியலா என்னென்ன நீ இங்கேயே திருப்பி இவ்வளோ பெரிய இது